ஒரு நதி, இரண்டு மாநிலங்கள், 130 ஆண்டுகளாக நீடிக்கும் ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு ஆண்டுமே மழை பெய்யும், அணைகள் நிரம்பும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி எழும், கர்நாடகா தண்ணீர் திறக்குமா? கர்நாடகாவில் இன்னொரு கேள்வி எழும், எங்கள் மக்களுக்கு போதுமான தண்ணீரே இல்லாத போது நாங்கள் எப்படி திறக்கிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி 130 ஆண்டுகளாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு, நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கு, தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் காவிரி பிரச்சனை மட்டும் இன்னும் முடிவுக்கே வரல. இந்த நிலையில் சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா சென்று அங்குள்ள முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து காவிரி பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த சந்திப்பு உண்மையிலேயே ஒரு திருப்பு முனையாக அமையுமா, இல்லை இதுவும் பல பேச்சுவார்த்தைகளை போல எந்த முடிவுமே இல்லாமல் முடிஞ்சிடுமா? உண்மையில் காவிரி பிரச்சனை என்ன? தமிழ்நாடு ஏன் தொடர்ந்து தண்ணீர் கேட்குது? கர்நாடகா ஏன் பல நேரங்களில் மறுக்கிறாங்க? மேகதாட்டு அணை ஏன் இவ்வளவு சர்ச்சையாக மாறி இருக்கு? இந்த பிரச்சனையில் சட்டம் என்ன சொல்லுது, அரசியல் என்ன சொல்லுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்க்கலாம். வணக்கம், இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். காவிரி பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா முதல்ல காவிரி நதியை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல, இது புவியியல், வரலாறு, விவசாயம், சட்டம் என அனைத்தும் கலந்த ஒரு பிரச்சனை. காவிரி நதி கர்நாடகா மாநிலத்தோட கொடகு மாவட்டத்தில் உள்ள தலக்காவேரியில் உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து கர்நாடகா தமிழ்நாடு வழியாக சுமார் 800 கிலோமீட்டருக்கு மேலே பயணித்து தமிழ்நாட்டோட பூம்புகார் அருகே வங்கக்கடலில் கலக்குது. இதன் முக்கிய துணை நதிகளில் கபினி, ஹேமாவதி, காரங்கி, சிம்சா, பவானி, அமராவதி, நொய்யல் ஆகிய ஆறுகள் அடங்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவிரி என்பது ஒரு நதி மட்டும் அல்ல, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயத்தோட முதுகெலும்பாக இருக்குது. அதனால தான் தஞ்சாவூர் பகுதி தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காவிரி நீரை ஒழுங்குபடுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கரிகால சோழன் கட்டிய கல்லணை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன கட்டமைப்பில் ஒன்றாக கருதப்படுது. இன்று கூட அது பயன்பாட்டில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது காவிரி நீரை நம்பி விவசாயம் தமிழ்நாட்டில் புதியது கிடையாது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருது. பிரச்சனை எப்போ தொடங்கியது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில். அப்போ இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்துச்சு. இன்றைய கர்நாடக பகுதி மைசூர் சமஸ்தானம் அப்படின்னு, தமிழ்நாட்டின் பெரும்பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னும் அழைக்கப்பட்டது. அந்த காலத்தில் மைசூர் அரசு காவிரியோட மேல் பகுதியில் புதிய அணை பாசன திட்டங்களை உருவாக்க விரும்பினாங்க. ஆனால் காவிரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த மெட்ராஸ் அரசு மேலே அதிகமான தண்ணீரை தடுத்து வச்சா கீழே எங்களுக்கு வரும் நீர் குறைஞ்சிடும், விவசாயம் பாதிக்கும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த கருத்து வேறுபாட்டில் 1892ஆம் ஆண்டு இருதரப்புமே முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அதன்படி மைசூர் அரசு காவிரியில் புதிய பெரிய பாசன திட்டங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா மெட்ராஸ் அரசிட்ட முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவே காவிரி தொடர்பான முதல் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமாக கருதப்படுது. 1924 ஒப்பந்தம் ஏன் வந்துச்சு? 1892 ஒப்பந்தத்துக்கு பிறகு பிரச்சனை முடிவுக்கு வரல. மைசூர் அரசு கிருஷ்ணராஜசாகர் அணை கட்ட விரும்பினாங்க. அதே நேரத்தில் மெட்ராஸ் அரசும் பின்னால் மேட்டூர் அணை அமைக்கும் திட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதனால் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. இறுதியாக 1924ஆம் ஆண்டு புதிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானுச்சு. அந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சம் அப்படின்னா ஒப்பந்தத்தின் காலம் 50 ஆண்டுகள், அதாவது 1974 வரை. மைசூருக்கு கிருஷ்ணராஜசாகர் அணையை அமைக்கிறதுக்கு அனுமதி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணத்துக்கு மேட்டூர் அணையை அமைக்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்க. இந்த இரு மாநிலங்களோட பாசன பரப்புக்கு சில வரம்புகள் இருந்துச்சு. காவிரி நீரை பகிர்ந்து பயன்படுத்துவதற்கான நிர்வாக அடிப்படை, அதன் அடிப்படையில் 1934 மேட்டூர் அணை கட்டப்பட்டு தமிழ்நாட்டோட டெல்டா விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாக மாறிச்சு. 1974 என்ன நடந்துச்சு அப்படின்னா 1924 ஒப்பந்தத்தின் 50வது ஆண்டு காலம் 1974 முடிஞ்சது. அதுக்கப்புறம் கர்நாடகா இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு, இப்போது எங்கள் தேவைக்கு ஏற்ப காவிரி நீரை பயன்படுத்தக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வாதிட ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு அதற்கு மறுப்பு தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டோட வாதம் என்னென்னா, காவிரியை நம்பி பல தலைமுறைகளாக இங்கே விவசாயம் நடைபெற்று வருது, அதனால் கீழ்ப்பகுதி மாநிலத்தின் பாரம்பரிய பாசன உரிமையை பறிக்க முடியாது. இதற்கு பிறகுதான் காவிரி பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிச்சு. நீதிமன்றம் வர சென்ற காவிரி பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகள் பலனடிக்காதால 1990ஆம் ஆண்டு
மத்திய அரசு காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயத்தை அமைச்சாங்க. தமிழ்நாட்டோட வாதம் என்னவா இருந்துச்சுன்னா, காவிரியை நம்பி பல தலைமுறைகளை விவசாயம் அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால கீழ்ப்பகுதி மாநிலத்தோட பாரம்பரிய பாசன உரிமையை பறிக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னிச்சு. இதுக்கப்புறம் தான் காவிரி பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிச்சு. நீதிமன்றம் வரை சென்ற இந்த காவிரி பிரச்சனை பல ஆண்டுகளை பேச்சுவார்த்தைகள் அந்த பலனளிக்காத காரணத்தால் 1990ஆம் ஆண்டு மத்திய அரசு காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயத்தை அமைச்சாங்க. 1991 இடைக்கால உத்தரவு, 2007 இறுதி தீர்ப்பு, 2018 உச்ச நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு. அதுக்கப்புறம் தான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இவ்வளவு ஒப்பந்தங்கள், நீதிமன்றங்களினோட தீர்ப்புகள் இருந்தும் ஏன் ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ்நாடு தண்ணீர் கேட்குறாங்க? கர்நாடகா ஏன் பல நேரங்களில் மறுக்குது? உண்மையான பிரச்சனை என்ன என்பதை நாம் விரிவாக பார்க்கணும். அதாவது 130 ஆண்டுகளாக நடந்த வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்வி இன்னும் இருக்குது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க, காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்குது, இருந்துமே ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருது? உண்மையில் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா 2 மாநிலங்களின் தரப்பையும் புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல தமிழ்நாட்டின் தரப்பு. தமிழ்நாடு கீழ்ப்பகுதி மாநிலம், அதனால் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறந்தாதான் அது தமிழ்நாட்டுக்கு வந்தடையும். தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான விவசாயிகள் காவிரியை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே 2 முக்கிய சாகுபடி நடக்குது. குறுவை சாகுபடி ஜூன் முதல் செப்டம்பர் வரை நடக்குது. இன்னொன்று சம்பா சாகுபடி ஆகஸ்ட் முதல் ஜனவரி மாதம் வரை நடக்குது. இந்த 2 சாகுபடிகளுக்குமே மேட்டூர் அணை சரியான நேரத்தில் திறக்கப்படுறது மிகவும் முக்கியமாக கருதப்படுது. ஒருவேளை மேட்டூருக்கு தண்ணீர் வரல அப்படின்னா விதைப்பு தாமதமாகும், விளைச்சல் குறையும், விவசாயிகள் கடனில் சிக்குவாங்க, டெல்டா பொருளாதாரமே பாதிக்கப்படும். அதனால தான் தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஒவ்வொரு மாதமும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு தண்ணீரை கர்நாடகா திறக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது. இப்போ கர்நாடகாவோட தரப்பு, கர்நாடகா மேல் பகுதி மாநிலம், அதாவது முதல்ல மழை பெய்வதும் அணை நிரம்புவதும் கர்நாடகாவில் தான். கர்நாடகாவோட முக்கிய அணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி, ஹேமாவதி, காரங்கி, இந்த அணைகளில் போதுமான அளவு நீர் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு திறக்க முடியும் அப்படின்னு கர்நாடகா கூறுது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய வாதம் என்னென்னா, ஒன்று, மழை ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரியாக பெய்ய மாட்டேங்குது. தென்மேற்கு பருவமழை குறைஞ்சா அணைகளில் நீர் குறைவாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, பெங்களூரு போன்ற நகரங்களில் மக்கள் தொகை கடந்த சில தசாப்தங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கு. முதல்ல குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய அரசின் கடமை அப்படின்னு கர்நாடகா கூறுது. மூணாவது என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகாவில் லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் நடக்கு. அவர்களுடைய விவசாயிகளுக்கும் தண்ணீர் தேவை என்பது அந்த மாநிலத்தோட வாதமாக இருக்குது. அப்படின்னா யார் சொல்கிறது சரி? இதுதான் இந்த பிரச்சனையோட மிகப்பெரிய சிக்கல். தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, நதி என்பது தேசிய வளம், மேல் பகுதியில் இருப்பதால் மட்டும் முழு நீரையும் தடுத்து வைக்க முடியாது, கீழ்ப்பகுதி மாநிலத்தோட உரிமையும் பாதுகாக்கணும். கர்நாடகா என்ன சொல்லுது, எங்களிடமே போதுமான நீரே இல்லாத போது பழைய கணக்குப்படி தண்ணீர் திறப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. 2 மாநிலங்களும் தங்கள் தரப்பில் நியாயமான காரணங்களை முன்வைக்கதா பார்க்கப்படுது. அதனால தான் இந்த பிரச்சனை சட்டத்தை தாண்டி அரசியல் மற்றும் உணர்வு பூர்வமான பிரச்சனையாக மாறுது. அரசியல் எப்படி இந்த பிரச்சனையை பாதிக்கிறது? ஒவ்வொரு முறையுமே மழை குறைஞ்சா, தண்ணீர் திறக்க தாமதமானா அல்லது தேர்தல் நெருங்கினா காவிரி மீண்டும் அரசியல் விவாதமாக மாறுது. 2 மாநில அரசுகளுமே தங்களின் விவசாயிகள் மற்றும் மக்களோட நலனை முன்னிறுத்தி பேசுகிறதால சமரசம் எளிதாக ஏற்படலை. ஆனால் இப்போ இன்னொரு புதிய சர்ச்சை இந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கியிருக்கு. அதுதான் மேகதாட்டு அணை பிரச்சனை. கர்நாடகா ஏன் அந்த அணையை கட்ட விரும்புகிறாங்க? தமிழ்நாடு ஏன் கடுமையாக எதிர்க்கிறாங்க? அந்த அணை கட்டப்பட்டால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு வரும் நீர் குறையுமா அப்படிங்கிறதையும் நாம் விரிவாக பார்க்கலாம். 1892 ஒப்பந்தம், 1924 ஒப்பந்தம், 1990 தீர்ப்பாயம், 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இவ்வளவும் நடந்த பிறகு காவிரி பிரச்சனையை மீண்டும் சூடுபிடிக்க வைத்திருக்கும் ஒரு பெயர் தான் மேகதாட்டு. இந்த ஒரு அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு வரும் தண்ணீர் குறைஞ்சிடுமா? இல்லை. கர்நாடகா சொல்வது போல இது வெறும் குடிநீர் திட்டம் தானா? இதுதான் இப்போது எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. முதல்ல மேகதாட்டு என்றால் என்ன? கர்நாடகா மாநிலத்தின் ராமநகரா மாவட்டத்தில் காவிரி நதியோட குறுக்க
தமிழக எல்லைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி தான் மேகேதாட்டு. இங்கு 67.16 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட புதிய அணையை அமைக்க கர்நாடக அரசு திட்டமிடுறாங்க. அரசோட விளக்கப்படி பெங்களூரு மாநகரத்துக்கு எதிர்கால குடிநீர் வழங்க மழைக்காலத்தில் கடலுக்கு செல்லும் உபரி நீரை சேமிக்கிறதுக்காக சிறிய அளவில் ஒரு நீர்மின் உற்பத்தி செய்ய அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் கொண்டு வரப்படுறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஏன் எதுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கூறக்கூடிய முதல் காரணம் இது வெறும் குடிநீர் திட்டம் இல்லை. ஏன்னா 67 டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை சேமிக்கக்கூடிய அணை கட்டினா தண்ணீரை எப்போது திறக்க வேண்டும் அப்படின்றத மேல் பகுதியில் இருக்கும் மாநிலமே கட்டுப்படுத்தும் சூழல் உருவாகலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அச்சம் தெரிவிக்கிறாங்க. அதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தேவையான காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிறதே தமிழகத்தோட முக்கியமான கவலையாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 உச்சநீதிமன்றம் காவிரி நீர் பங்கீடு குறித்து இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதன்படி காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயிக்கும் அளவுக்கு தண்ணீர் திறக்கப்படணும். புதிய அணை கட்டப்பட்டால் அந்த தீர்ப்பை நடைமுறையில் செயல்படுத்துவது சிக்கலாகிடும் அப்படின்னு தமிழ்நாடு வாதிடுது. இப்போ கர்நாடகாவோட பதில் என்ன அப்படின்னா, கர்நாடகா இதை முழுமையாக மறுக்கிறாங்க. அவங்க கூறுறது, தமிழ்நாட்டின் ஒரு சொட்டு தண்ணீரையும் நாங்கள் பறிக்கவில்லை. மழைக்காலத்தில் பயன்படுத்தப்படாமல் கடலுக்கு செல்லக்கூடிய நீரை சேமிக்கிறது மட்டும்தான் இந்த திட்டத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெங்களூருவோட எதிர்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தான் இந்த அணை அப்படின்னு கர்நாடக அரசு தொடர்ந்து கூறி வர்றாங்க. அப்படியானால் உண்மை யார் பக்கம்? அதற்கு ஒரே வரியில் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட கவலை எதிர்காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் போய்விடுமா, கர்நாடகாவின் கவலை எதிர்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுமோ. ரெண்டுமே மக்களோட அடிப்படை தேவைகளை பற்றிய கவலைகளாக இருக்குது. அதனால தான் இந்த திட்டம் இப்போ வர நீதிமன்றம், மத்திய அரசு, சுற்றுச்சூழல் அனுமதி, காவிரி மேலாண்மை ஆணையம் என பல கட்டங்களில் விவாதமாகவே இருக்குது. இப்போ அனைவரோட கவனமும் ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் இருக்குது. ஏன்னா 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர், இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை நேரில் சந்திக்க இருக்காரு. அந்த சந்திப்பில் காவிரி நீர் திறப்பு, மேகதாட்டு அணை, இரு மாநில விவசாயிகள், எதிர்கால ஒத்துழைப்பு என பல முக்கிய விஷயங்கள் பேசப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த சந்திப்பு வரலாற்றை மாற்றுமா அல்லது இன்னொரு பேச்சுவார்த்தையை மட்டுமே மாறிடுமா அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் நாம் பார்க்கலாம். 130 ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய காவிரி பிரச்சனை இப்போது மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த முறை அதிகாரிகள் மட்டத்தில் அல்ல, 2 மாநில முதலமைச்சர்கள் நேரடியாக சந்திக்க இருக்கிறதால இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுது. தமிழ்நாடு அமைச்சர் ஆர் வினோத் தெரிவித்த தகவலின்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா சென்று அங்கு உள்ள முதலமைச்சர் சிவகுமாரை காவிரி விவகாரம் குறித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு. சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த உயர்மட்ட சந்திப்பு இரு மாநில உறவிலும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே காவிரி தொடர்பான பெரும்பாலான முடிவுகள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு, உச்சநீதிமன்ற உத்தரவுகள், அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனைகள் மூலமாகவே நடைபெற்று வந்துச்சு. ஆனால் அரசியல் முடிவுகள் எடுக்க வேண்டிய விஷயங்களில் 2 மாநில முதலமைச்சர்களும் நேரடியாக அமர்ந்து பேசுவது அரிதான நிகழ்வு. அதனால தான் இந்த சந்திப்பின் மீது விவசாயிகளும், அரசியல் கட்சிகளும், பொதுமக்களும் அதிகமாக கவனம் செலுத்தி வர்றாங்க. இந்த சந்திப்பில் என்னென்ன பேசப்படலாம்? முதலாவது, காவிரி நீர் திறப்பு. தமிழ்நாடு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளையும் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, மேகதாட்டு அணை. தமிழ்நாடு அந்த திட்டத்துக்கு தனது எதிர்ப்பை மீண்டும் தெரிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கர்நாடகா பெங்களூருவோட குடிநீர் தேவையை முன்னிறுத்தி தனது நிலைப்பாட்டை விளக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, இனிமேல் ஒவ்வொரு ஆண்டுமே நீதிமன்றத்தை நாடாமல் இரு மாநிலங்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் விவாதிக்கப்படலாம். இந்த ஒரே சந்திப்பிலேயே பிரச்சனை தீர்ந்துடுமா? இதுக்கு நேரடியான பதில் அநேகமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா காவிரி பிரச்சனை என்பது 2 அரசுகள் மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இதில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்குது, காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு இருக்குது, மத்திய அரசோட பங்கு, சுற்றுச்சூழல் அனுமதி, மழையோட நிலவரம், 2 மாநிலங்களின் அரசியல் சூழல் என பல காரணிகள் இதில் இருக்குது. அதனால் இந்த சந்திப்பில் நிரந்தர தீர்வு கிடைக்காமலும் போகலாம். ஆனால் பல ஆண்டுகளாக பதற்றத்தில் இருந்த 2 மாநிலங்களும் மீண்டும் நேரடியாக உரையாட தொடங்குவது
ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கலாம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. காவிரி பிரச்சனைக்கு உண்மையிலேயே நிரந்தர தீர்வு இருக்கா? நீதிமன்ற தீர்ப்புகள் மட்டும் போதுமா, அல்லது அரசியல் மனநிலையும் இரு மாநிலங்களின் ஒத்துழைப்பும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு முடிவே இருக்காதா அப்படின்ற முக்கியமான கேள்விக்கான பல்வேறு கோணங்களை நாம் இப்போ பார்க்கலாம். 130 ஆண்டுகள், ஆம், அதாவது 130 ஆண்டுகள் 1892 தொடங்கிய ஒரு நீர் தகராறு 2026 இன்னும் முடிவுக்கு வரல. இந்த 130 ஆண்டுகளில் 2 முக்கிய ஒப்பந்தங்கள், பல சுற்று பேச்சுவார்த்தைகள், காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயம், உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், இவ்வளவும் நடந்தும் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் தொடங்கும் போது மீண்டும் ஒரே கேள்விதான் எழுகிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீர் கிடைக்குமா? அதே நேரத்தில் கர்நாடகாவிலும் ஒரு கேள்வி எழுது, எங்கள் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் எப்படி தண்ணீர் திறக்கிறது? இதுதான் காவிரி பிரச்சனையை மிகவும் சிக்கலானதாக மாற்றுது. அப்படின்னா நிரந்தர தீர்வு தான் என்ன? பல நீர்வள நிபுணர்கள் கூறுறது என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இல்லை, பல நடவடிக்கைகள் ஒன்றாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து செயல்படணும், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகள் அரசியல் அழுத்தமின்றி அமல்படுத்தணும், மழை மற்றும் நீர்வரத்து தொடர்பான தரவுகள் வெளிப்படையாக பகிரப்படணும், 2 மாநிலங்களும் வழக்குகளை மட்டுமே நம்பாமல் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்தணும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய நவீன விவசாய முறைகளை அதிகரிக்கணும். ஏன்னா காவிரி யாருடைய சொத்தும் அல்ல, அது 2 மாநில மக்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய ஒரு நதி. இப்போது அனைவரோட கவனமும் அதே ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் தான் இருக்குது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள இந்த உயர்மட்ட சந்திப்பு ஒரே நாளில் காவிரி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராது. ஆனால் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்குனா அதுவே இந்த சந்திப்போட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். முடிவாக காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டோட கவலை விவசாயம், கர்நாடகாவோட கவலை குடிநீர் மற்றும் வளர்ச்சி. 2 தரப்பும் தங்கள் மக்களின் நலனுக்காகவே வாதிடுறாங்க. அதனால் இந்த பிரச்சனை வெறும் சட்டத்தால் மட்டுமல்ல, வெறும் அரசியலாலும் மட்டுமல்ல, பரஸ்பர நம்பிக்கை, அறிவியல் அடிப்படையிலான நீர் மேலாண்மை மற்றும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளால் தான் நீண்டகால தீர்வை நோக்கி நகர முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள இந்த நேரடி சந்திப்பு காவிரி பிரச்சனையில் ஒரு திருப்பு முனையாக அமையுமா, அல்லது இன்னும் பல ஆண்டுகள் நீதிமன்றம், ஆணையம், அரசியல் என இதே விவாதம் தொடருமா அப்படின்ற கேள்விகளுக்கான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இது ஃபயர்லைன் தமிழ், நான் உங்கள் வினோத். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.